நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் உன்னை சீக்கிரமா பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. உண்மையை சொல்லணும்னா எல்லாரோட எதிர்பார்ப்பும் சேர்ந்து இப்போ ஏன் எதிர்பார்ப்பும் அதிகமாயிடுச்சு. உன்னோட பாட்டி உனக்கான ட்ரெஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்காங்க. பெரிய பாட்டி லட்டு கூட பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் உன்னோட அப்பா அம்மா வலியை தாங்கிக்கணுமேனு ரொம்ப டென்ஷனா இருக்காரு. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் டென்ஷனா தான் இருக்கு. அர்ச்சனா, நீ இன்னும் தூங்கலையா? இதோ லைட் ஆஃப் பண்ணிடுறேன். என்னாச்சு ஸ்வீட் ஹார்ட்? ஒன்னும் இல்ல. இன்னைக்கு அம்மா பேச்சுவாக்குல சொன்னாங்கல்ல, அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். டவல் வச்சாச்சு, ஷால் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். எதுவும் விட்டு போகலையே. பிளாஸ்கும் இருக்கு, கப்பு, பிளேட்டு. மறுபடியும் ராதிகா ஃபோன் பண்றாங்க. சொல்லுங்க ராதிகா. வணக்கம். வணக்கம் சம்மந்தி அம்மா. நான் இந்த நேரத்துல ஃபோன் பண்றதுக்கு மன்னிச்சிடுங்க. ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுடலாமன்னா. அர்ச்சனா எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்கா. அப்படின்னா இன்னும் எதுவும் ஆகலையா? அப்படி ஏதாவதுன்னா நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணிடுவேன். அது எனக்கும் தெரியும் சம்மந்தியம்மா. இருந்தாலும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்கலான்னு தான். புரியுது. அப்படிதான் இருக்கும். என்னால புரிஞ்சுக்க முடியுது. சரி, நான் போனை வச்சிடறேன் சம்மந்தியம்மா. வணக்கம். சரிங்க ராதிகா. என்ன ராதிகா இது? மறுபடியும் நீ சம்மந்திக்கு ஃபோன் பண்ணியா? அது அம்மா ஒரு தடவை எதுக்கும் ஃபோன் பண்ணி கேட்கலான்னு. இங்க பாருமா, நீ திரும்ப திரும்ப ஃபோன் பண்றதால அர்ச்சனாவோட பிரசவம் சீக்கிரம் ஆக போறது இல்லல்ல. ஏற்கனவே அங்க எல்லாரும் பதட்டத்துல இருக்காங்க. அதான் சொல்லிட்டாங்கல்ல, ஏதாவதுன்னா உடனே ஃபோன் பண்ணுவாங்க. கவலைப்படாத. ம். என்ன சாந்தி, ஏன் இவ்வளவு கவலையா இருக்கு? வந்து தூங்கு. உங்களை என்ன பண்றதுன்னு புரியலங்க. உங்களால எப்படிங்க நிம்மதியா தூங்க முடியுது? நீங்க தூங்குறது இல்லாம என்னையும் நிம்மதியா தூங்குன்னு சொல்றீங்க. என்ன தாத்தாவும் நீங்க. அதான் என்னோட எல்லா கவலையும் சேர்த்து இப்போ மொத்தமா நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியே. ஏன் இந்த அளவுக்கு டென்ஷனா இருக்க ராதிகா? நீ எதுக்கும் கவலைப்படாத. வா, வந்து படுத்துக்க. மம்மிக்கு தூக்கம் வரலையா? ஐயோ, நீங்க ஏன் எழுந்து வந்தீங்க? ஏன்னா டாடிக்கும் தூக்கம் வரல. மனசுக்குள்ள ஏதேதோ எண்ணங்கள்லாம் வருது இல்ல கார்த்திக்? பிரசவ நேரத்துல என்ன? அத நினைக்கும் போது
2 நிமிஷம் கூட என்னால கண்ணை மூட முடியல. நான் வேணா தாலாட்டு பாடவா? நீங்களா? ம், நான் தான். எனக்கு தான் தெரியுமே. உங்களுக்கு தெரியுங்கிறதே எனக்கும் தெரியும். ஆனா நீங்க தாலாட்டு பாடுனீங்கன்னா எல்லாரும் தூங்குறதுக்கு பதிலா நல்லா முழிச்சு உட்காந்துப்பாங்க. அதுவும் உள்ள உங்க குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் முதல்ல முழிச்சுப்பான், அதுக்கப்புறம் என்ன உதைக்க ஆரம்பிச்சிடுவான். சரி வாங்க கார்த்திக், போய் பெட்ல படுத்துக்கலாம். தூக்கம் தானா வரும். வா. ம். கார்த்திக் எப்படி அர்ச்சனாவை சமாதானப்படுத்தினானோ தெரியல. அதெல்லாம் அவ புரிஞ்சுப்பாக்கா. கார்த்திக் வேலை விஷயமா தானே போறா. நாம எல்லாரும் அவ பக்கத்துல தானே இருக்கோம். அவளை நல்லபடியா நம்ம பாத்துக்க மாட்டோமா? இப்ப நம்ம எல்லாரும் அந்த நேரத்துக்காக தானே காத்துட்டு இருக்கோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சாந்தி. நம்ம பிள்ளைங்க வலியால துடிக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. ஆனா இங்க அர்ச்சனாவுக்கு வலி வரணும்னு நாம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு பிரசவ வலி வரணும், அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். ராதிகா தான். ஹலோ ராதிகா, சொல்லுங்க. வணக்கம் சம்மந்தி அம்மா. நான் இந்த நேரத்துல ஃபோன் பண்றதுக்கு மன்னிச்சிடுங்க. ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுடலாம்னா இன்னும் எதுவும் ஆகலையா? இல்ல, இது வரைக்கும் எதுவும் இல்ல. ராதிகா, நீங்க ஏன் இவ்ளோ கவலைப்படுறீங்க? நான் தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, அவளுக்கு வலி வந்த உடனே முதல் வேலையா உங்களுக்கு தான் நான் ஃபோன் பண்ணுவேன். இருந்தாலும் அது ஒரு தடவை எதுக்கும் ஃபோன் பண்ணி கேட்கலான்னு டாக்டர் கொடுத்த டேட் எல்லாம் தாண்டி போயிடுச்சு. பாவம், அவ ரொம்ப பயந்துகிட்டு இருப்பால. ஆனா அவளுக்கு இன்னும் வலியே வரல. நாங்களும் உங்கள மாதிரி தான். அவளுக்கு எந்த நேரம் வலி வரும்னு நாங்க காத்துட்டு இருக்கோம். சரி, நான் போனை வைக்கிறேன். வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, பார்க்கணும். வைக்கிறேன் ராதிகா. நான் போனை வச்சிடறேன் சம்மந்தி அம்மா. அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன்க்கா. அர்ச்சனாவுக்கு வலி வந்த உடனே நான் ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் அவங்க திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலக்கா. அவங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இந்த மாதிரி நேரத்துல எல்லாருமே தைரியமா இருக்கணும். அர்ச்சனாவுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு ஏன் இன்னும் வலி வரலன்னு அவ ஒரு பக்கம் கவலைப்பட ஆரம்பிச்சிருவா. ஆமா சாந்தி, அக்கா பிரசவம் சீக்கிரம் ஆகணுங்கிறதுக்காக எனக்கு ஒரு வைத்தியம் சொன்னாங்க. அத நம்ம செஞ்சு பார்க்கலாமா? டாக்டர் சொன்ன தேதியும் தள்ளி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் எவ்வளவு நாள் காத்திருக்கிறது? கார்த்திக் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டான். ஆ, வேண்டாமேக்கா, அப்படியே இருக்கட்டும். கார்த்திக்கு கோவம் வந்துடும். உங்களுக்கு தான் அவனோட குணம் தெரியும்ல. போன தடவையே அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டான். டாக்டர் சொன்னதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிட்டான். தேவையில்லாம இந்த விஷயத்தை பெருசாக்க வேண்டாம்க்கா. அது மட்டும் இல்ல, ஒரு நாள் தானே தள்ளி போயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. மா, ஐயோ அர்ச்சனா, வலிக்குதாம்மா? ம்ஹும். என்னாச்சு? இல்ல அர்ச்சனா, நானும் அக்காவும் இத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உனக்கு எப்ப குழந்தை பிறக்கும்னு காத்துட்டு இருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. அர்ச்சனா, உனக்கு வலி வந்துருச்சா? அட, என்னாச்சு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே, சீக்கிரமா அர்ச்சனாவுக்கு டெலிவரி பண்ணிட. இல்லனா பாவம் அம்மா கையில இருக்க மொபைல் மூச்சடைச்சு இறந்துட போகுது. அக்கா, நான் ஸ்வெட்டர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப இத போட்டுக்கதான் ஆள் வரணும். அம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. ஒருவேளை இன்னைக்கு அர்ச்சனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலனா நானே அவங்க வீட்டுக்கு போய் அங்க தங்கிடுறேனே. பாவம், அவ ரொம்ப பயந்துகிட்டு இருப்பால. நியாயமா அவ பிறந்த வீட்டுல தானே தங்கணும். அவளால இங்க வந்து தங்க முடியலன்னா என்னம்மா? நான் போய் அங்க தங்கினா என்ன? அம்மா ராதிகா, உனக்கு என்ன தோணுதோ அப்படியே செய், சரியா? நீ அவளோட அம்மா, நீயும் சில முடிவுகள்லாம் எடுக்கலாம்.
ஹலோ ராதிகா வாசல்ல யாரோ பெல் அடிச்சாங்க. ஒண்ணும் சிரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாரும் சேர்ந்து என்ன ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க. என்னங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. நாம ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு ரூம் வாங்கிக்கலாமா? ஒருவேளை நிறைய பேர் வந்தா இடம் பத்தாம போயிடும் இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல அர்ச்சனா ரூம்ல யாரையும் தங்க விட மாட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல அர்ச்சனா நம்ம கூட தங்கணும்னு ஆசைப்படுவா. குட்டி குழந்தை வேற கையில இருக்கும். இது அவளால பாரு ராதிகா, அது ஹாஸ்பிட்டல், ஹோட்டல் கிடையாது. உன் இஷ்டத்துக்கு ரூம் எல்லாம் புக் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிடல்ல எல்லாரும் இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க. யாரையும் தங்க விட மாட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தான் தங்கலாம். அப்படின்னா சரி, நானே தங்கிடுறேன். பாரு, ராதிகாவுக்கு இப்போ புது கவலை ஆரம்பிச்சிருச்சு. இந்தம்மா, உனக்காக நான் பாதாம் அல்வா பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுல நிறைய நெய் போட்டிருக்கேன், சாப்பிடுமா. பிரசவ நேரத்துல இது நிறைய பலத்தை கொடுக்கும், சாப்பிடு. பெரியமா, நான் டிஃபன் சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிறேன். இல்ல இப்பவே சாப்பிடு. சாந்தி உனக்கு டிஃபனுக்காக சப்பாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ இத சாப்பிடுமா. நான் ஏன் சொல்றேன்னா, நீ உன்னை நினைச்சு சாப்பிடுறதை விட உன் குழந்தைய நினைச்சுதான் அதிகம் சாப்பிடணும். தாய் என்ன சாப்பிடுறாளோ அதுதான் குழந்தைக்கும் போய் சேரும், சரியா? ம். காலையில அர்ச்சனாவோட முகத்தை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ அவகிட்ட எதுவும் சொல்லல. அம்மா, எனக்கு போக விருப்பம் இல்ல. எப்படியாவது இந்த மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். நான் அர்ச்சனா பக்கத்திலேயே இருப்பேன், என் குழந்தைய பாப்பேன். கவலைப்படாத கார்த்திக், கடவுள் உன்னோட ஆசையை நிறைவேற்றுவாரு. நீ ஒரு வேலை பண்ண, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டுட. ராகுல், இந்தா உன்னோட டிஃபன் பாக்ஸ். அண்ணி, இதெல்லாம் எனக்கு ஒண்ணு இன்னைக்கு தேவையில்லை. இன்னைக்கு எனக்கு ஆஃப் டே மட்டும் தான். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துருவேன். அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு மாமா ஆனாலும் ஆயிடுவேன் இல்லையா? என்ன ஆனாலும் சரி, இந்த டிஃபன் பாக்ஸை நீ கொண்டு போய் தான் ஆகணும். இந்தா. ஏய், பாத்து. ஓ, எல்லா புக்ஸும் கீழே போட்டுட்டியா? ராகுல், இது என்ன பேபி கேர் புக்? ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறியா? என்ன தம்பி, செஃப் ஆகிறத மறந்துட்டு இப்போ குழந்தைங்க டாக்டர் ஆக போறியா? இல்ல, இந்த புக்ல சின்ன பேபிஸ்லாம் என்னென்ன சாப்பிடணும்னு தெளிவா போட்டிருக்காங்க. அதனாலதான் அது எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டேன்னா அர்ச்சனா அக்காவோட பாப்பாக்கு எல்லாத்தையும் நான் வகை வகையா செஞ்சு கொடுப்பேன்ல. அப்படின்னா உங்க அர்ச்சனா அக்கா ரொம்ப நிம்மதியா உக்காந்துடுவா. ஆனா அதுக்கு நீ இன்னும் ஒரு 6 மாசம் காத்திருக்கணும். அப்பா, அது கூட இந்த புக்ல எழுதி இருக்கு. நான் அதை படிச்சிட்டேன். அம்மா, பாட்டில். ம். அப்படின்னா இன்னும் டைம் இருக்கா டாக்டர்? இப்ப எதுவும் சொல்ல முடியாது. இப்பதான் குழந்தை பொசிஷன்ல இருக்கு. வெயிட் அதிகமா இருக்கறதால குழந்தையால கீழே இறங்க முடியல. அதனால கொஞ்சம் டைம் எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா டாக்டர், டெலிவரி நார்மலா நல்லபடியா நடக்கும்ல? ஐ மீன், குழந்தை நல்லா இருக்குல்ல? அர்ச்சனாவுக்கு ப்ராப்ளம் எதுவும் இருக்காதுல்ல? இல்ல, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது எல்லாமே நார்மல் தான், நேச்சுரல் ப்ராசஸ் தான். அர்ச்சனாவுக்கு டெலிவரி ஆக இன்னும் 2-3 நாள் கூட ஆகலாம். இன்னும் 2-3 நாள் கூட ஆகலாமா? அப்படின்னா இன்னும் டைம் எடுக்க வாய்ப்பு இருக்கா? அதை விட அதிக நாட்கள் கூட ஆகலாம். எதையுமே உறுதியா சொல்ல முடியாது. அப்புறம் மிஸ்டர் கார்த்திக், குழந்தை எப்ப வெளியே வரணும்னு இருக்கோ அப்பதான் வரும். அது சீக்கிரமாவும் வரலாம், லேட்டாவும் வரலாம். சரிங்க டாக்டர், நான் இதை கேட்க தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். தேங்க்யூ. குட் மார்னிங் மிஸ்டர் கௌதம் சார். மிஸ்டர் கார்த்திக், நீங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்றேன்னு எனக்கு சொன்னீங்களே, ஆனா இப்போ எதுவும் சொல்லலையே. நானே உங்களுக்கு இப்போ ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, அது ப்ளீஸ் பீ ப்ரொஃபஷனல் மிஸ்டர் கார்த்திக்.
நீங்க டைம்ல எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறீங்க. அதனால தான் இந்த டீலுக்கே நான் ஓகே சொன்னேன். எனக்கு அலட்சியப்படுத்துறதோ லேட் பண்றதோ சுத்தமா பிடிக்காது மிஸ்டர் கார்த்திக். பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு வேலைய அலட்சியப்படுத்துறவங்க நீங்க கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இல்ல சார், நிச்சயமா நாங்க அப்படி இல்ல. எனக்கும் வேலை ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நான் வரேன் சார். So let's get down to work. நீங்க எப்போ வந்து சேருவீங்க? அது நான் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சு பூனாவுக்கு வந்துடுறேன். இன்னைக்கு ஓகே, என்னோட மேனேஜர் உங்க கூட டச்ல இருக்காரு. ஓகே சார், தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், வாப்பா டிஃபன் சாப்பிடலாம். அர்ச்சனா எங்க? தெரியல. நீ போன் பேசிட்டே வந்தியா? சரி, உன்னை கூட்டிட்டு வரேன் டிஃபன் சாப்பிடறதுக்குன்னு அவளும் உன் பின்னாடியே தான் வந்தா. கார்த்திக், என்னப்பா ஆச்சு? அம்மா, அது நான் கௌதம் சார் கூட தான் போன்ல பேசிட்டு இருந்தேன். ஒருவேளை அர்ச்சனா நான் பூனாவுக்கு வரேன்னு சொன்னதை கேட்டிருப்பாளோ? அர்ச்சனா கிட்ட முதல்லயே இந்த விஷயத்த சொல்லி இருக்கணும். என்னாச்சு? அர்ச்சனா, அர்ச்சனா கதவை திறமா. அர்ச்சனா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். ஒரு தடவை நான் சொல்றத கேளு அர்ச்சனா. நானே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். ப்ளீஸ், எனக்கு தைரியம் வரல அர்ச்சனா. ப்ளீஸ் என் நிலைமைய புரிஞ்சுக்கோ அர்ச்சனா. அர்ச்சனா ப்ளீஸ். அவங்க வேலையை ஆரம்பிக்க தான் நினைப்பாங்க. அவங்க கிட்ட போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு கார்த்திகால சொல்ல முடியாது. வியாபாரம்னா அப்படிதான் இருக்கும். அர்ச்சனா பயந்து போயிடுவான்னு தான் கார்த்திக் சொல்லாம இருந்துட்டா. ஆனா கார்த்திக் ஆபீஸ் விஷயமா போன்ல பேசுறத கேட்டுட்டா போல இருக்கு. அதான் டிஃபன் கூட சாப்பிடாம ரூமுக்கு போயிட்டா. அர்ச்சனா, இங்க பாரு, நீ கதவை திறக்கலன்னா நான் இங்கேயே உட்கார்ந்துருவேன். ஐம் சாரி அர்ச்சனா. நான் திடீர்னு ஊருக்கு போறேன்னு உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். மிஸ்டர் கௌதம் சார் அன்னைக்கே நான் வர சொல்லிட்டாரு. இந்த நேரத்துல மத்தவங்களை விட நீங்க தான் என் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க அவங்க பேச்சையே மறுத்து பேச முடியாதுல்ல. வேலையை வேண்டான்னு தூக்கி போடவும் முடியாதே. இப்பதானே நீங்க புதுசா இந்த டீல சைன் பண்ணிருக்கீங்க. நீங்க இங்க என் கூட இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அங்க போறது முக்கியம். நீங்க போயிட்டு வாங்க கார்த்திக். நான் உங்களை தடுக்க மாட்டேன்.
அர்ச்சனா நான் உடனே கிளம்புறேன். இது ஒரு சோதனை கார்த்திக், உங்க 2 பேருக்குமே. சரிப்பா, போயிட்டு வா. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன்.